வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல ஏப்ரல் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Y Limited issue for public subscription 20,000 equity shares of rupees 10 each at the premium of rupees 2 per share payable as under. On application rupees 2, on allotment rupees 5, on first call rupees 2, second and final call rupees 3. Applications were received for 30,000 shares. Allotment was made pro rata to the applicants for 24,000 shares. The remaining applications were refused. Money overpaid on application was fully utilized towards sum due on allotment. Show necessary journal entries in the books of Y Limited. ஓகே, பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இது 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் தான் பாஸ் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா ப்ரோரேட்டோ அலாட்மெண்ட்ல என்ன பண்றாங்க, அலாட் பண்றாங்க ஷேர்ஸ். இப்ப வந்து இதுக்கு ப்ரோரேட்டோ அலாட்மெண்ட் டேபிள் ஒண்ணு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து ப்ராப்ளம் போட்டுடலாம். எஸ், இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரோரேட்டா டேபிள் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் போகலாம். எஸ், முதல்ல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு எழுதிக்கணும். ஓகே, ப்ரோரேட்டா டேபிள்ல நம்ம தேவைப்படுறது அப்ளிகேஷன் ரிசீவ்டு எவ்வளவு அப்படின்னா 30,000 ஷேர்ஸ் இல்லையா, அதை எழுதிக்கலாம். ஓகே, இதான் ப்ரோரேட்டா டேபிள். அப்ளிகேஷன் ரிசீவ் 30,000 ஷேர்ஸ். ஒரு ஷேரும் அப்ளிகேஷன் மணி 2 rupees ரிசீவ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதனால 30,000 into 2 அதையும் வந்து சைமல்டேனியஸா போட்டுக்கலாம். இப்ப வந்து 60,000 rupees ரிசீவ் பண்ணிருப்பாங்க அப்ளிகேஷனுக்காக மட்டும். இப்ப இஷ்யூ பண்றது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 தான் இஷ்யூ பண்றாங்க. ஓகே, இப்ப இந்த அப்ளிகேஷன் ரிசீவ்டோட நம்ம இஷ்யூட மைனஸ் பண்ணலாம். எஸ், பாருங்க, இஷ்யூட் வந்து 20,000, அது வந்து 2 rupees போட்டோம்னா 40,000 வருது. ஓகே, அப்ப இது பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 10,000 இருக்கு. அமௌண்ட் பாத்தீங்கன்னா 20,000. இது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இது அமௌண்ட், வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ரிஜெக்டட நம்ம மைனஸ் பண்ணணும். பாத்தீங்கன்னா 24,000 வந்து ப்ரோரேட்டா பேசிஸ்ல வந்து அலாட்மெண்ட் கொடுத்துடுறாங்க. அப்ப பேலன்ஸ் ரிமைனிங் அப்ளிகேஷன்ஸ் வேர் ரெஃப்யூஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் ரிசீவ் பண்ணது 30,000, அதுல 24,000க்கு நம்ம ப்ரோரேட்டா பேசிஸ்ல கொடுக்குறாங்க. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,000, அதை தான் நம்ம ரிஜெக்ட் பண்றோம். ஓகே, அப்ப 6,000 ஷேர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்றோம். அதோட அமௌண்ட் எவ்வளவுனா 12,000 வருது. ஏன்னா ஒரு ஷேரும் 2 rupees அப்ளிகேஷன் மணி இல்லையா. ஓகே, இப்ப பேலன்ஸ் பாருங்க, 10,000ல 6 போயிடுச்சு அப்படின்னா 4,000 ஷேர்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிடுவோம். ஆனா அந்த அப்ளிகேஷன் மணியை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் மணியோட அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட். பாத்தீங்கன்னா 4,000 ஷேர்ஸ்க்கு அமௌண்ட் பாத்தீங்கன்னா 8,000 rupees அலாட்மெண்ட் மணியோட நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். ஏன்னா அப்ளிகேஷன் மணியோட இந்த 4,000 ஷேர்ஸ்க்கும் மணி வாங்கிட்டு இருப்பாங்க 2 ரூபாய் ஒரு ஷேருக்குன்ட்டு. ஓகேவா, இதை வந்து நம்ம அலாட்மெண்டோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோரேட்டா டேபிள வச்சுட்டோம்னா ஈஸியா நம்ம இப்ப ப்ராப்ளம் போடலாம். எஸ், இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரிசீவ்டுக்கு போடணும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன். ஓகே, 60,000 பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் 60,000 போட்டாச்சு. அடுத்து வந்து ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் இல்லையா, அதுக்கு நம்ம போட வேண்டியது இந்த 40,000 போடணும் ஷேர் கேபிட்டலுக்கு. இப்ப காம்பவுண்ட் என்ட்ரியா நம்ம போட்டுடலாம். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் மணியை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம் நம்ம அலாட்மெண்ட் மணியோட, அந்த அமௌண்ட் இருக்கு. இது ரிஜெக்டட், இது வந்து அப்ளிகேஷன் மணி அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட் இந்த 8,000. அதனால இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம காம்பவுண்ட் என்ட்ரியா போட்டுடலாம். ஏன்னா இப்ப ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ண இந்த 40,000க்கு போடணும். அடுத்து ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க்ன்ட்டு இந்த ரிஜெக்ட் பண்ண 12,000க்கு போடணும். அதுக்கப்புறம் ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் அலாட்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த 8,000க்கு போடணும். ஓகே, இது மூணுத்தையும் தனித்தனியா என்ட்ரி பாஸ் பண்றதை விட நம்ம கம்பைன் பண்ணி ஒரே என்ட்ரியா போட்டுடலாம். பாருங்க, ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் டு பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட். ஷேர் கேபிட்டல்ன்றது இந்த இஷ்யூ பண்ண 40,000, அப்புறம் பேங்க்ன்றது இந்த ரிஜெக்ட் பண்ண 12,000, அதுக்கப்புறம் அலாட்மெண்ட்ன்றது இந்த 8,000 எக்ஸஸ் மணி ரிசீவ் பண்ணோம் இல்லையா அது. ஓகேவா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த 60,000 இதுவும் உங்களுக்கு டாலி ஆயிடும். நீங்க செக்கும் பண்ணிக்கலாம். தப்பு பண்றதுக்கும் இங்க வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், அலாட்மெண்ட்டுக்கு என்ட்ரி போடலாம். அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா பிரீமியம் இருக்கு 2 rupees. ஓகே, அந்த பிரீமியமையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம அலாட்மெண்ட்டுக்கு என்ட்ரி பாஸ் பண்ணலாம். இப்போ ஷேர் அலாட்மெண்ட்
to share capital to share premium. Premium 2 rupees தான் இல்லையா இங்க பாருங்க premium 2ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப எவ்வளவு ஷேர்ஸ்க்கு நம்ம போடணும் அப்படின்னா இஷ்யூ பண்ண ஷேர்ஸ்க்கு தான் நம்ம போடணும். அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணது 30,000 அதுக்கு போடக்கூடாது. நம்ம வந்து எவ்வளவு இஷ்யூ பண்றோம்னா 20,000 தான். இதுக்கு பேர் என்னன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அதிகமா நம்ம வந்து ஷேர்ஸ வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஆனா இஷ்யூ பண்ணது கம்மி. அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம் இதை வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அதனால ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்ல நம்ம பண்றோம். ஓகே, அப்ப இந்த 20,000 இஷ்யூடுக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். ஷேர் அலாட்மெண்ட் 5 rupees. ஓகே, அது அப்புறம் ஷேர் பிரீமியம் 2 rupees. அப்ப பேலன்ஸ் இருக்க 3 rupees ஷேர் கேபிட்டலுக்கு போட்டாச்சு. ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஷேர் அலாட்மெண்டோட டியூ என்ட்ரி இது. இப்ப ரிசீவபிள் என்ட்ரி இல்லையா, பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட் ரிசீவ் பண்ணும் பொழுது இந்த மணியை நம்ம அதுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ரிசீவ் பண்ணணும். ஓகே, இப்ப நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது 1 lakh rupees. ஆனா இந்த 8,000 மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 92,000 தான் ரிசீவ் பண்ணணும். பாருங்க, 20,000 into 5, அதாவது 1 lakh minus 8,000. ஏன்னா இந்த 8,000 rupees வந்து அப்ளிகேஷன் மணியோடய நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். அதனால இப்ப அலாட்மெண்டோட அட்ஜஸ்ட் பண்றோம். அதனால 92,000க்கு. சரியா? எஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கால் இருக்கு. ஃபர்ஸ்ட் கால் வந்து 2 rupees. அப்ப 20,000 shares into 2 தான் போட்டோம். 40,000 ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல். அடுத்து ரிசீவ் பண்றதுக்கு என்ன என்ட்ரி, பேங்க் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். அதே அமௌண்ட் தான் 20,000 into 2. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் இருக்கு 3 rupees. அப்ப 20,000 into 3 ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல். ஓகே, இப்ப வந்து இது டியூ என்ட்ரியா. அடுத்து ரிசீவபிள் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். பாருங்க, போட்டாச்சு 20,000 into 3. ஷேர் கால் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அரியருமே இல்ல. அதனால நம்ம ஃபுல் அமௌண்ட் அப்படியே போட்டுட்டோம். ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஆனா இது 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால இந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.